வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏ கமா பி கமா சி கமா டி முறையே 7:2:6:5 என்ற விகிதத்தில் பிரித்து வழங்கப்படுகிறது. டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதலாக கிடைக்கிறது எனில் பியின் பங்கு யாது அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கேட்டால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, A:B:C:D. சரிங்களா? A:B:C:D என்ன கொடுத்துருங்க, 7:2:6:5. சரிங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், எப்போதுமே ஒரு விகிதம்னு சொன்னால் அது ஏதோ ஒரு மடங்கில் இருக்கும், அது உள்ள எக்ஸ் இன்டெரக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 7x 2x 6x 5x. அப்போ என்ன காட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஐ காட்டிலும் சிக்கு 2000 கூடுதல். அப்போ சிக்கும் டிக்கும் வந்து காட்டிலும் அப்படின்னா அது ஒரு வித்தியாசத்தை குறிக்கும், கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் 6x - 5x போட்டுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ சிக்கு டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு 2000 சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 2000. ஆனால் அவங்க யாரை கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸோட மதிப்பு 2000 சொல்லிட்டோம். ஆனால் அவங்க யாரோட மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு, இப்போ பாருங்க, பியின் பங்கு யாது. அப்போ பி எது ஃப்ரெண்ட்ஸ், பிங்கிறது வந்து 2. அப்போ பி ஈக்குவல் டு 2xன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா நான் வந்து விகிதனாலே ஒரு மடங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 × 2000 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 4000. அப்போ பியின் பங்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பியின் பங்கு 4000 ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.